நண்பா, நம்ம கிட்ட இப்போ இருக்கிற லேப்டாப் வந்து என்ன லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா, லெனோவோ E4125ன்ற கவர்மெண்ட் லேப்டாப்பு. இந்த லேப்டாப்பில் வந்துட்டு எப்படி ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ்எஸ்டி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம லேப்டாப் கலட்டுறதுக்கு முன்னாடி ஏன் வந்துட்டு கீழே ஒரு காலன்று அதை வந்து ஒரு துணி பையால் வச்சுருக்கேன்னா, லேப்டாப் வந்து கீழே வச்சா ஸ்க்ராட்ச் எதுவும் அன்னெசரி ஆகக்கூடாது, அதுக்காண்டி நான் வந்து கீழே வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு துணியோ இல்லை டேபிள்லேயோ வச்சு கழட்டிக்கிறங்க. நம்ம இன்சர்ட் பண்ண போகிற எஸ்எஸ்டி வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரானிக்ஸ் பிராண்டில் 256 ஜிபி. ஹார்ட் டிஸ்கில் இருந்து ஏன் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணுறோம்னா, ஹார்ட் டிஸ்கை விட எஸ்எஸ்டி வந்து பல மடங்கு ஸ்பீடு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு நம்மளோட எஸ்எஸ்டி. இதை தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். எஸ்எஸ்டியை எதுக்கு வந்து நம்ம ஓஎஸ் டிஸ்கை அப்கிரேட் பண்ணுறோம்னா, நம்மளோட பூட்டிங் டைம், அதாவது பவர் ஆன் ஆகிற டைமும் நம்ம சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறது வந்து ஸ்பீடாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுறது. இப்போ நம்ம இதை எப்படி ஓப்பன் பண்ணி அப்கிரேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்துட்டு ஒரு 10 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 10 ஸ்க்ரூவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து மிஸ் ஆகிடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சிடி டிரைவ் இருக்கு இல்லையா, அந்த சிடி டிரைவ் டம்மியை வந்து கழட்டிட்டு, அந்த டம்மிக்கு கீழே வந்துட்டு ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து மறக்காமல் கழட்டிக்கோங்க. அதை கழட்டினா தான் நம்ம வந்து பேக் பேனல் வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஈஸியாக. இந்த ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூவையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம கம்ப்ளீட்டாக கழட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த பேக் பேனலை வந்து ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணிட முடியாது. ஏன்னா வந்துட்டு இதுக்கு இன்னும் ஒரு ஸ்க்ரூ மட்டும் மிச்சம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, நம்ம முன்னாடி ஓப்பன் பண்ணி கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீபோர்டுக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பேனல் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சிரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ இந்த கீபோர்டை பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மூலை, இந்த மூலையிலையாச்சும் இல்லை அந்த மூலையிலையாச்சும் மேலே இருந்து பிடிச்சிட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கையால் கழட்டுங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வேகமாக கழட்டிட்டு இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அதுக்கான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கீபோர்டு வந்து கழன்றும். அந்த கீபோர்டு கழண்டதுக்கப்புறம் அப்படியே தூக்கிடலாமான்னு கேட்டிங்கன்னா, தூக்கிடக்கூடாது. ஏன்னா லேப்டாப்போட கீபோர்ட் ஸ்ட்ரிப்பு வந்து அதில் கனெக்ட்லேயே இருக்கும். அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அதிலேருந்து கழட்டி எடுக்கணும். அதை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கீபோர்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஒரு ஸ்க்ரூவை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த ஒரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா, நம்ம பேக் பேனல் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். இப்போ வந்து அந்த ஒரு ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மொபைல் பேனல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டூல் வச்சு இந்த 2 கார்னரில், இந்த கார்னர்லையாச்சும் இந்த கார்னர்லையாச்சும் நம்ம அதை கொடுத்து ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் எல்லாமே ரிலீஸ் ஆகிரும். அது பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைனா உடஞ்சிரும். உங்கள்கிட்ட நெயில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் நகத்தை வச்சே கழட்டலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பேனல் வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம கழட்டினதுக்கப்புறம் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துட முடியாது. ஏன்னா இதுக்கு கீழே பேட்டரி வந்து அட்டாச்சில் இருக்குது. அட்டாச்சில் இருக்கிறதுனால அதோட ஸ்ட்ரிப், அதாவது அதோட கனெக்டர் வந்து அதில் கனெக்ட்லேயே தான் இருக்கும். அதை மெதுவாக தூக்கிட்டு அந்த ஒரு கனெக்டர் மட்டும் கையால் நம்ம கழட்டணும். கழட்டிட்டா மட்டும்தான் நம்ம பேக் பேனலை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியும். அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்டர்கிட்ட
ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்துராமல், அந்த வயர் வந்து அந்துரக்கூடாது. அந்த ஸ்ட்ரிப்பை ஒட்டி பிடிச்சிக்கிட்டு மெதுவாக கழட்டினீங்கன்னா கலண்டுரும். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிப்பை கழட்டியாச்சு கனெக்டரை. இப்போ நம்ம கலட்டின பேனலை தனியாக வச்சுக்கலாம். இது வந்து ரேமு. நீங்கள் இப்போ வந்து ரேம் அப்கிரேட் பண்ணணும். 4 ஜிபியில் எனக்கு பத்தலை அப்படின்னா இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரேம் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் ஆகும், அதாவது DDR4 என்ன ரேம்னு பார்த்துட்டு உங்களோடது என்ன எத்தனை எம்ஹெச் வந்து சப்போர்ட் ஆகும் அந்த இதை பார்த்துட்டு உங்களுக்கான ரேமை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா வாங்கி இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஸ்ட்ரிப்பை லைட்டாக அழுத்தினா மட்டும் போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். இவ்வளோ தான் ரேம் வந்து நீங்கள் ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம கலட்டிட்டு தான் SSD வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கான எல்லா ஸ்க்ரூவையும் வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த USB போர்ட்டையும் HDMI போர்ட்டையும் மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸோட நம்ம லைட்டாக தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரிப் ரொம்ப கட்டாய அளவுக்கு தூக்காமல் லைட்டாக தூக்கிட்டு நம்ம ஹார்ட் டிஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இன்பில்டாக கொடுத்த ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து 500 GB. இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா HGSTன்னு இருக்குது. மற்ற நிறைய லேப்டாப்பில் வந்துட்டு வெஸ்டர்ன் டிஜிட்டலும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்கை இப்போ நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க்கை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நம்மளோட Zebronic SSDயை வந்து இதில் அப்கிரேட் பண்ண போகிறோம். இந்த SSDயை நம்ம இப்போ வந்து இதில் மாட்டிக்கிடலாம். அதை அந்த ஸ்ட்ரிப்பில் கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ இந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் இது அது மேலே வச்சுட்டு கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நம்ம ரிட்டர்ன் மாட்டிடலாம். இப்போ SSDயை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு SSD 256 GB OSக்கு மட்டும் போட்டாச்சு. நம்ம வந்துட்டு பர்சனலாக ஃபைல் ஏற்றிக்கிறவோ இல்லை நம்ம ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கோ வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக ஹார்ட் டிஸ்க்கு அது மாதிரி தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து இந்த லேப்டாப்லேயே செகண்டரியாக இன்டர்னல் இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கும் மாட்டிக்கிடலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட CD டிரைவில் தான் நம்ம மாட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கு கேடி வந்துட்டு நமக்கு ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி அவைலபிளாக தான் இருக்குது. பக்கத்து கடைகளில் கிடச்சா வாங்கி மாட்டிக்கிறங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் 120, 50, 70 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நான் 120 ரூபாய்க்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது டெலிவரி ஆகிறதுக்கு இன்னொரு 2 days ஆகும். அது ஆனதுக்கப்புறம் நான் வந்து அதையும் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த சிடியோட பின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அட்டாச் ஆகிரும். நம்ம ஹார்ட் டிஸ்க்கு அந்த கேடியோட பின்னில் இன்சர்ட் ஆயிரும். அந்த கேடியோட பின் வந்து இந்த CD டிரைவ் பின்னில் இன்சர்ட் ஆகுறதுனால நம்மளால் இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கோ SSDயோ இன்டர்னலாகவே யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதாவது எக்ஸ்டர்னலாக எல்லாமே இன்டர்னலாகவே. இல்லை நான் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது போல் ஒரு SATA கேபிள் ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட விலை வந்து 200 ரூபா தான். இதுவும் வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். இது ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது.
இது வந்து யூஎஸ்பி ஒன் சைடு யூஎஸ்பி, ஒன் சைடு நம்ம ஹார்ட் டிஸ்கில் மாட்டிக்கலாம். இது யூஎஸ்பி வந்து மொபைலுக்கும் சப்போர்ட் ஆகும், பிசிக்கும் சப்போர்ட் ஆகும். இப்போ நம்ம அந்த பேக் பேனல் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். பழையபடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டரியோட ஸ்ட்ரிப்பு வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை மூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீபோர்டோட அந்த ஸ்க்ரூவை மாட்டிக்கிட்டு கீபோர்டையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். அதாவது அந்த கீபோர்டை வந்து அந்த ஸ்ட்ரிப்போட கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம லாக் எல்லாமே எடுத்தபடி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி பின்னாடி உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி செட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூ எல்லாமே மாட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணால் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், ஆனால் யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ எஸ்எஸ்டி வந்து புதுசாக மாட்டியிருக்கோம். அப்போ வந்து நம்ம மாட்டின அந்த எஸ்எஸ்டியில் ஓஎஸ் போடணும். நம்ம இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 8 GB பென்ட்ரைவர் வேணும். ஏன்னா நம்ம இப்போ ஓஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு 5 GBக்கு மேலே தான் இருக்குது ஒவ்வொரு ஓஎஸும். அதில் வந்துட்டு நமக்கு 8 GB ஒரு பென்ட்ரைவர் எடுத்துக்கிட்டு நமக்கு விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 என்ன ஓஎஸ் வேணுமோ அதை நம்ம வந்து ஏற்றி அந்த பென்ட்ரைவரில் பூட் பண்ணணும். அந்த பென்ட்ரைவர் வந்து பூட் பண்ணி அதை பூட்டபிள் யூஎஸ்பியாக மாற்றினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணி ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நண்பா, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஓஎஸ் நம்ம எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பூட் ஓஎஸ் எப்படி போட்டேன்றதை நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், விண்டோஸ் 10 ப்ரோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். என்றைக்குன்னா 19ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த எஸ்எஸ்டியை வந்துட்டு நான் டாஸ்க் மேனேஜரில் போய்ட்டு காட்டுறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இதில் டிஸ்க் 0ல் வந்துட்டு எஸ்எஸ்டி வந்துருச்சு பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட எஸ்எஸ்டி ஜெப்ரானிக்ஸ் ST26 அப்படின்றது நம்மளோட அந்த எஸ்எஸ்டியோட பிராண்டு. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி எஸ்எஸ்டி வந்து அப்கிரேட் பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.